Good morning, everybody. No. I want the energy level between 8 and 9. Good morning. Good morning. Okay, now you all look like old and I look very young. Let's try once again. Good morning. Okay, we need this same energy level for all days until Saturday. Done? Done? Very good. Very good. You know, I attended the AYC in 99. 1999லே நான் ஏஒய்சியில் அட்டெண்ட் பண்ணேன். Some of you were not born then. உங்களில் அநேகர் பிறக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்ப. That is last century. அது போன 20th century. Now we have moved into new century 2026, right? இப்பொழுது 2026 புதிய நூற்றாண்டுக்குள் நம்ம இருக்கிறோம் இல்லையா? Yeah, quarter century from 21st century is over. 21வது நூற்றாண்டினுடைய கால்வாசி முடிஞ்சிருச்சு. And some of you were not born when I came for AYC first time. நான் ஏஒய்சிக்கு முதல் முறையாக வந்தபோது உங்களில் ஒரு சிலர் பிறக்கவே இல்லை என்று நான் நினைக்கிறேன். Then maybe like 10 or 15 years ago I came for a special topic here. அதற்கு அப்புறமாக ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் நினைக்கிறேன் ஒரு விசேஷித்த தலைப்பிற்காக இங்கே வந்து பேச வந்தேன். And when they are having a youth meeting, youth program here, AYC, Assembly Youth Camp. அங்கே அப்பொழுதும் கூட ஏஒய்சி அசெம்பிளி யூத் கேம்ப் என்ற அந்த இதே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. The organizers thought that a young person should come and speak. அப்பொழுது ஆர்கனைசர்ஸ் நினைச்சாங்க ஒரு வாலிபர் யாரையாவது வந்து இங்க பேச வைக்கணும்னு. That's why I'm here. இன்னைக்கு நான் இங்க அதனால தான் இங்க இருக்கிறேன். Well, I'm going to talk about something that is very relevant to our life. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் உங்களுக்கு சம்பந்தமுடைய ஒரு விஷயத்தை குறித்து நான் பேச போகிறேன். I'm going to talk about social media and how it is influencing us. இந்த சோஷியல் மீடியா இது எப்படி நம்மை பாதிக்கிறது, நம்மையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். Oh, it's something like that is glued to our life, isn't it? இது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டது. Some of us keep our mobile phones very close to us. நம்மில் அநேகர் நம்முடைய மொபைல் போனை நமக்கு பக்கத்திலே வச்சிருக்கிறோம். Some people carry their pad. சிலர் தங்களுடைய பேடை எப்பொழுதுமே வச்சுக்கிறாங்க. Or laptop. அல்லது லேப்டாப்போ. Or a desktop at home. அல்லது வீட்ல டெஸ்க்டாப் வச்சிருப்பீங்க. And every time we are connected with somebody in the universe. நாங்க எப்பொழுதுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவரோடு கூட நாம் தொடர்பு கொண்டே இருக்கிறோம். When iPad was new many years ago. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஐபேட் புதுசா அது வரும்போது grandpa and grandma were watching the pictures of their grandchildren there in US. தாத்தா பாட்டிகள் எல்லாம் அவர்களுடைய பேர குழந்தைகள் அமெரிக்காவில் இருந்து அவர்களை இந்த ஐபேட் மூலமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். And the iPad they are seeing the children because they have never seen them directly on the picture they are seeing. அந்த ஐபேட்ல தான் முதல் முறையாக அவருடைய பிள்ளைகளை அவர்கள் பார்க்கிறார்கள், அவருடைய பேர குழந்தைகளை அவர்கள் அதற்கு முன்பாக நேரடியாக பார்த்ததில்லை. So their son said you just move like this then you get another picture. அப்பொழுது அவருடைய மகன் சொன்னார் நீங்கள் அப்படியே ஸ்லைட் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்த படம் வரும்னு. So the grandpa and grandpa did not know technology. இந்த தாத்தாக்கும் பாட்டிக்கும் அவர்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை. So the iPad is here. அங்கே ஒரு ஐபேட் இருக்கிறது இங்கே. They are looking at picture. அவர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. For watching next picture. அவர்கள் அடுத்த படத்தை பார்க்கிறதுக்கு எச்சியை தொட்டு இப்படி திருப்பினாங்க. Now we are all well advanced, isn't it? இப்பொழுது நம்ம எல்லாம் ரொம்ப அதிநவீனமாகி விட்டோம். Before a technology is very popular in the world and in the market, we already read about the review. இப்பொழுதெல்லாம் இந்த ஒரு புதிய தொழில்நுட்பம் அது சந்தைக்கு வருவதற்கு முன்பாகவே அதை பற்றிய ரிவ்யூ எல்லாம் இப்பொழுது நாம் வாசிக்க ஆரம்பித்து விடுகிறோம். One of the definitions about man is a social animal. இங்கே மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு விளக்கம் என்னவென்றால் மனுஷன் சமூக விலங்காக இருக்கிறான். What is social media? இந்த சமூக வலைதளம் என்றால் என்ன? It's a platform for creating, sharing, interacting any content that we want the world to know. இந்த உலகம் எதை அறிய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அப்படிப்பட்ட கருத்துக்களையும் தகவல்களையும் நாம் அந்த இடத்திலே நாம் போடுகிறதற்கான ஒரு தளமாகும். We can make our own communities. நம்முடைய சொந்த சமூகங்களை நாம் உருவாக்கிக் கொள்ளலாம். We can interact with people whom we know. நமக்கு தெரிந்தவர்களோடு கூட பேசிக் கொள்ளலாம். We can also get to know new people. நாம் புதிய அநேக நபர்களையும் கூட இதன் மூலமாக அறிமுகமாகிக் கொள்ளலாம். I am part of my school group. நான் என்னுடைய ஸ்கூல் குரூப்போடு கூட இப்பொழுது நான் இருக்கிறேன். We studied 40 years ago. நாங்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக படித்தவர்கள். I have never seen some of them. அவர்கள் அநேகரை நான் பார்த்ததே இல்லை. But I know what dinner they had last night. ஆனால் அவர்கள் போன வாரம் அவர்கள் நேற்று இரவு என்ன சாப்பிட்டார்கள் என்று எனக்கு தெரியும். Because they update.
காரணம் அவர்கள் அப்டேட் பண்ணுகிறார்கள். And I know which place they are going. அவர்கள் இப்பொழுது எங்கே போகிறார்கள் என்று எனக்கு தெரியும். What are their likes and dislikes? அவர்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்று எனக்கு தெரியும். Actually, we are creating our own parallel universe on the earth. பாருங்கள், நாம் இருக்கும் போதே நம்மோடு கூட இணைந்து இருக்கக்கூடிய இன்னொரு உலகத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். You know, we are using many varieties of social media. நாம் பலவிதமான சமூக வலைதளங்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். And some of you may be using it. உங்களில் ஒரு சில இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். I'm not saying it is good or bad. இது நல்லதா கெட்டதா என்று இப்பொழுது நான் சொல்ல வரவில்லை. I'm only giving you an element of warning and how it is going to influence us. இது எப்பேற்பட்ட நிலைமையில நம்மேல் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, இதற்கான எச்சரிப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I talked about the definition of social media. நான் இந்த சமூக வலைதளம் என்கிற வார்த்தைக்கான அந்த விளக்கத்தை நான் அறிய விரும்பினேன். Using technology we can be connected to the rest of the world. நாம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உலகத்தின் மற்ற இடங்களோடு கூட தொடர்பு நாம் ஏற்படுத்திக் கொள்வது. Okay, let me see your social media literacy. உங்களுக்கு எந்த அளவிற்கு இந்த சமூக வலைதளத்தை குறித்த அறிவு இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் சோதிக்கலாம். Anybody knows this? தெரியுமா இதை பத்தி யாருக்காவது? How many of you know Damangir? Let me see. 1 2 3 தெரியும். நிறைய பேர். Man, I thought you are more advanced than I am. என்னை விட ரொம்ப அட்வான்ஸா இருப்பீங்க நான் நினைச்சேன். இவ்வளவுதானா? It is actually part of a Romanian song by a Romanian singer. இது ஒரு ரொமேனிய நாட்டு பாடகர் அல்லது அந்த பாட்டினுடைய ஒரு பகுதியாகும். It became very viral in 2025. இது 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய வைரல் விஷயமாக மாறியது. This is one line of a song. இது அந்த பாடல் வரியினுடைய ஒரு பகுதியாகும். It doesn't mean anything. இதற்கு எந்த அர்த்தமும் இல்லை. But it became a meme. ஆனால் இது ஒரு மீமாக மாறிவிட்டது. In 1 week 10 million people, that's 1 crore people watched this video. அதாவது ஒரு வாரத்தில் 1 கோடி ஆட்கள் இந்த வீடியோவை பார்த்து விட்டார்கள். And that has become like a heavy viral thing. அது மிகப்பெரிய ஒரு வைரல் விஷயமாக மாறியது. Your brain is seeing lot of things. பாருங்கள், நம்முடைய மூளையை வைத்து अनेक விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். You hear lot of things. अनेक விஷயங்களை கேட்கிறோம். In 7 seconds, if you are not interested, you will do like this. 7 வினாடிகளுக்கு மேலே எதை நான் தொடர்ந்து கேட்கிறதிலே உடனடியாக மாற்றி விடுகிறோம். I know what you know what I am saying, isn't it? உங்களுக்கு நான் சொல்வது புரியுது என்று நான் When you are நினைக்கிறேன். watching a reel, if it is not interesting, you'll just skip it. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது அதில் உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் அப்படியே ஸ்கிப் பண்ணி நீங்கள் கடந்து And போய் கொண்டே we இருக்கிறீர்கள். are watching lot of things. अनेक விஷயங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். We are hearing lot of things. अनेक விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். And we are engaging with lot of things. अनेक விஷயங்களோடு கூட நாம் ஈடுபடுகிறோம். But all these are disconnected. இவைகள் எல்லாம் தனித்தனியே இருக்கிறது. பூரி, சாம்பார், பரோட்டா, இட்லி, பொங்கல், இடியாப்பம். Do you understand anything? What is this? புரியுதா? What is this? இதெல்லாம் என்னது? Something to eat, isn't it? ஏதோ ஒன்று சாப்பிடுறதுக்கான ஒரு விஷயம். சென்னை, கம்ப்யூட்டர், I am tired. Bangalore, going, flight, போறேன், paper, book. Any connection? இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? No connection. எந்த தொடர்பும் இல்லை. So when you are fed with lot of things in your brain, பாருங்கள், உங்களுடைய இந்த மூளைக்குள்ளே பலவிதமான விஷயங்கள் உள்ளே வரும்போது something happens in your mind. உங்களுடைய மனதிலே ஏதோ ஒன்று நடக்கிறது. That is known as brain rot. That means lot of things you are watching and brain is receiving lot of signals. It cannot understand. So the brain is wondering, where am I going? What am I seeing? What does that mean? How these are connected? So your brain is confused. உங்களுடைய அந்த மூளையானது குழப்பத்தில் ஆழ்ந்து இருக்கிறது. அதற்கு பேர் தான் பிரெயின் ராட் என்று சொல்கிறார்கள். பலவிதமான தகவல்கள் உள்ளே வந்து கொண்டே இருக்கிறது, ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத விஷயங்கள். ஆனால் மூளை எப்பொழுதுமே இதற்கு இடையே உள்ள சம்பந்தத்தை தேடிக்கொண்டே இருக்கிறது. So it is affecting not only youngsters but every people. இது வாலிபர்களை மாத்திரமல்ல, எல்லாரையும் பாதிக்கிறது. More than 90% of millennials use social media. இந்த மில்லேனியல்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த கால இளைஞர்கள், இந்த 90% மேலானவர்கள் இந்த சமூக வலைதளத்தை பயன்படுத்துகிறார்கள். In the world, 1 out of 5 meet online, the couples. இந்த உலகத்திலே 5 இல் 1 தம்பதியினர் ஆன்லைனிலே தான் பார்த்து கொள்கிறார்கள். Every minute 72 hours of video is uploaded in YouTube. ஒவ்வொரு நிமிஷமும் 72 மணி நேரத்திற்கான வீடியோக்கள் யூடியூப்ல அப்லோட் செய்யப்படுகிறது. You know Wikipedia? Yes, no? விக்கிபீடியா? If you print Wikipedia,
நீங்கள் விக்கிபீடியா அந்த 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 தகவலை நீங்கள் அச்சிட்டால் you will have to print it with 22 crores of pages. நீங்கள் 22 கோடி பக்கங்கள் நீங்கள் அச்சிட வேண்டும். And the most active group on social media is mothers with children under 5. சோஷியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடியது யாருன்னா 5 வயதிற்கும் கீழே உள்ள குழந்தைகளை உடைய தாய்மார்கள். Okay, women spend more than 2 hours. பெண்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக செலவிடுகிறார்கள் அதிலே. And men 1.81. ஆண்கள் அதிலே 1.81 மணி நேரங்கள் average time that is spent is 144. 149 நிமிடங்கள் அவர்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக 72 hours. ஒரு மாதத்திற்கு 72 மணி நேரங்கள். Do you know 5.7 years you will spend on social media if you live an average of 70 years. நீங்கள் 70 ஆண்டு காலம் சராசரியாக வாழ்பவராக இருந்தால் இந்த உலகத்திலே உங்களுடைய வாழ்நாளிலே 5.7 ஆண்டுகள் சோஷியல் மீடியாவில் இருப்பீர்கள். That is very shocking, isn't it? அது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது இல்லையா? So facts and figures are telling us that everybody is glued into the screen and their mind is, like a clock working round the clock. இப்படிப்பட்ட தகவல் எல்லாம் எதை நமக்கு காண்பிக்கிறது என்றால் நாம் ஒவ்வொருவரும் சமூக வலைதளத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறோம். நாம் அன்றாடமும் நாம் 24 மணி நேரமும் அது நம்முடைய மூளையை சுற்றி கொண்டே இருக்கிறது. And which media is being used more? எந்த சமூக வலைதளம் அதிகமாக பயன்பாட்டில் உள்ளது? Facebook 71%. Facebook 71%. I'll tell you a secret. நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன். Facebook is for older people. Facebook எல்லாம் ரொம்ப வயசானவங்களுக்கு. Insta is for the new gen. Insta தான் புதிய தலைமுறைக்கு. Then you have Snapchat, Twitter, Google, Vine. There are varieties of. அதுக்கப்புறம் Snapchat, Twitter போன்ற விஷயங்கள் பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. Do you know what is the average age of a child or youth regularly consume online media? இந்த சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய அந்த மீடியாக்களை யார் பார்க்கிறார்கள் என்று தெரியுமா? Actually, to be part of Facebook, you need to be 13 years old. Facebookல நீங்கள் ஒரு கணக்கு வைக்க வேண்டுமானால் 13 வயது ஆயிருக்க வேண்டும். But children below 13, they cheat and they get into Facebook. ஆனால் 13 வயதிற்கு கீழே உள்ள பிள்ளைகளும் கூட ஏமாற்றி அவர்கள் Facebookல கணக்கு வைக்கிறார்கள். So 90% of the kids come into Facebook. 90% மேற்பட்டவர்கள் Facebookல பிள்ளைகள் இருக்கிறார்கள். And if you look at the calculation between boys and girls, நீங்கள் பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு இடையே உள்ள அந்த கணக்கை பார்த்தால் 60% of the boys use daily. 60% பாய்ஸ் பையன்கள் அனுதினமும் அதை பார்க்கிறார்கள். Girls 75%. ஆனால் கேர்ள்ஸ் 75% அதை பயன்படுத்துகிறார்கள். That's interesting, isn't it? இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல? So, what is the percentage of time that children and youth access the following online? கீழே உள்ள அந்த ஆன்லைன் வசதிகளை யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்கள், எத்தனை சதவீதம் பிள்ளைகள் பயன்படுத்துகிறார்கள்? Okay, how many of you have got smartphone? உங்களுக்கு எத்தனை பேருடைய கையிலே ஸ்மார்ட் போன் இருக்கிறது? Okay, very good. How many times you touch on the screen? நீங்கள் அதில் எத்தனை முறை ஸ்கிரீனை தொட்டு தொட்டு நீங்க பார்க்குறீங்க? Average. சராசரியாக ஒரு நாளைக்கு 10, 10 தடவையா? 25, 100, 100, 1000. It's actually average of 2617 times you are touching your phone. Just swiping. 2617 முறை நீங்கள் அதை டச் பண்ணி அதை ஸ்வைப் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் ஒரு நாளைக்கு. That's average. அது சராசரி. But heavy users will use more than 5000 times. ஆனால் கூடுதலாக பயன்படுத்துபவர்கள் 5000க்கும் மேற்பட்ட முறை அதை செய்வார்களாம். It's just like girls coming from school. அதாவது ஒரு கேர்ள்ஸ் பள்ளிக்கூடத்திலிருந்து வரும்போது very hungry, ரொம்ப பசியா இருப்பாங்க. they'll open the fridge. அவங்க ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணுவாங்க. They know there is nothing in the fridge. அதுக்குள்ள ஒண்ணும் இல்லன்னு அவங்களுக்கு தெரியும். They'll close it again. அதுக்கு அப்புறம் மூடி விடுவாங்க. After 30 minutes again they will open. அப்புறம் 30 நிமிஷத்துக்கு கழிச்சு திரும்பவும் திறந்து பார்ப்பாங்க. They know there is nothing. அவங்களுக்கு அது ஒண்ணும் இல்லன்னு But தெரியும். still you would like to see if there is anything somewhere hidden. ஆனால் எங்கேயாவது ஏதாவது மறைஞ்சிருக்கான்னு நீங்க பார்க்க விரும்புவீங்க. That's a temptation for many people with the social media. அதுதான் இந்த சமூக வலைத்தளத்தில் மேலும் அநேகருக்கு இருக்கக்கூடிய சோதனை. Any status? ஏதாவது ஸ்டேட்டஸ் வந்துருச்சா? Has anybody posted anything? யாராவது ஏதாவது போஸ்ட் பண்ணிருக்காங்களா? How many likes and how many comments? எத்தனை லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு? How many subscriptions I have? எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன்லாம் ஆட் ஆயிருக்கு? Now people are saying please share, subscribe and like. பாருங்க இப்போ ஆட்கள் சொல்றாங்க ஷேர், சப்ஸ்கிரைப் and லைக் என்று சொல்லி. That's interesting, isn't it? I am asking people to like me. என்னை எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நான் கேட்டுட்டு இருக்கேன்.
What if people say, I don't like you? உனக்கு என்னை பிடிக்காத நாட்கள் சொன்னா என்ன நடக்கும்? How can you demand somebody to like you? எப்படி நாம் யாராவது ஒரு பார்த்து எனக்கு எப்படியாவது என் மேல் விருப்பமா இருங்கள் என்று நம்மால் எப்படி சொல்ல முடியும்? Suppose you hate Pepsi. ஒருவேளை உங்களுக்கு பெப்சி பிடிக்காதுன்னு வச்சுக்குவோம். You like Coca-Cola. உங்களுக்கு கோகோகோலா தான் பிடிக்கும்னு But வச்சுக்குவோம். Pepsi is saying, please like me. பெப்சி இப்ப சொல்லுது ப்ளீஸ் என்னை லைக் பண்ணுன்னு சொன்னா How much ever it requests you, you cannot like it. நீங்கள் எவ்வளவுதான் அது உங்களை கேட்டுக்கொண்டாலும் உங்களுக்கு அது பிடிக்காது. Now people are begging for likes of other people. இப்பொழுது ஜனங்கள் எல்லாம் மற்றவர்களுடைய லைக்குக்காக அவர்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். And some of the teenagers are emotionally down because they got very bad review. ஒரு சில வாலிபர்கள் எல்லாம் மிகவும் சோர்வாக இருக்கிறார்கள். காரணம் அவர்களுக்கு மோசமான ரிவ்யூ வந்து கொண்டிருக்கிறது. I went to a very exotic place. ஒரு நல்ல ஒரு இடத்திற்கு நான் போனேன். Took a fantastic picture. ஒரு நல்ல ஒரு போட்டோ எடுத்தேன். இப்படி எல்லாம் காமிச்சு எடுத்தேன். And I posted it. அப்புறம் நான் போஸ்ட் பண்ணேன். And every hour I want to see how many people liked it. ஆனா ஒவ்வொரு மணி நேரம் பார்த்துட்டே இருக்கேன் எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்கன்னு. If the liking is very low, அந்த லைக் போடுறது கம்மியா இருந்துச்சுன்னா, oh, I have no followers. எனக்கு ஃபாலோவர்ஸே இல்லையே. I'm not good. அவ்வளவு நல்லா இல்ல. I am not accepted. நான் யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. Maybe I'm not worth looking at. ஒருவேளை எனக்கு பார்க்கிறது என்னை பார்க்கிறது யாருக்கும் பிடிக்கவில்லை. I'm not very popular. நான் ரொம்ப பிரபலமானவன் அல்ல. Nobody likes me. என்னை ஒருவருக்கும் பிடிக்கவில்லை. So you find an emotional downfall. பாருங்கள் அவிதமான உணர்வு ரீதியாக நீங்கள் கீழாக மாறுகிறீர்கள். And some people even get crazy because they are not accepted by the society because their identity is depending on someone else's approval. அநேகர் இதிலே பைத்தியம் பிடித்தவர்களைப் போல் ஆகிவிடுகிறார்கள். காரணம் அவர்கள் தங்களுடைய அடையாளம் மற்றவர்களுடைய அந்த விருப்பத்தின் அடிப்படையில் இருக்கிறது என்று நம்புகிறார்கள். We want everybody to say super. எல்லாருமே சூப்பர் நம்ம பார்த்து சொல்லணும்னு நம்ம விரும்புறோம். லவ் சிம்பல்லாம் கொடுத்துட்டே இருக்கோம். Exciting. எக்ஸைட்டிங். Then we will get approval from people. அப்புறம் தான் மத்தவங்க அங்கீகரித்திருக்கிறார்கள் என்று நாம் நம்புகிறோம். People who are addicted to social media are in a psychological depression when they are not accepted. இந்த சமூக வலைதளத்திற்கு அடிமையானவர்கள் அவர்கள் மனோரீதியாக அவர்கள் அதிக அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள். That's why we keep going back to social media. ஆகவே தான் நாம் திரும்ப அந்த சமூக வலைதளத்திற்குள்ளேயே போய் கொண்டிருக்கிறோம். We'll say okay, in 15 minutes I'm going to sleep. இன்னும் 15 நிமிஷத்துல நான் தூங்க போறேன் அப்படி நம்ம முடிவெடுப்போம். But after 2 hours, ஆனா 2 மணி நேரத்துக்கு அப்புறமா you are seeing, is there any update? வேற ஏதாவது அப்டேட் வந்துருச்சா கடைசியா பாத்துறோம். You feel like getting up every time when you hear the tone ding. டிங்னு வந்த உடனே திடீர்னு நம்ம முழிச்சிருவோம். So how it is going to affect you, that's what I'm going to talk about. உங்களை எந்த விதத்தில் இது பாதிக்க போகிறது அதை தான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். We have different medias like class media, mass media. கிளாஸ் மீடியா, மாஸ் மீடியா என்று இந்த மீடியாவை நாம் வகை பிரிக்க முடியும். Print media, print media, audio media, audio, and visual media, பார்க்கக்கூடிய, of course electronic media, electronic media என்று இருக்கிறது. And all what you see will be stored here. நீங்கள் பார்க்கக்கூடியவை எல்லாம் உங்களுடைய மூளையிலே அது பதிகிறது. Who is the most good looking person here? இங்க இருக்கக்கூடியதிலே யார் ரொம்ப அழகா இருக்கீங்க? No. I disagree with you. Who is the most good looking person? நான் ஒத்துக்க மாட்டேன். Can I tell you a secret? உங்களுக்கு ஒரு சீக்ரெட் நான் சொல்லட்டுமா? This morning I found it. இன்றைக்கு காலையிலே நான் அதை கண்டுபிடித்தேன். When I was shaving, நான் ஷேவ் பண்ணும்போது I saw on the mirror. நான் கண்ணாடியிலே பார்த்தேன். Okay, just let's do a simple test. Okay, ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். Just close your eyes. உங்க கண்ணை மூடிக்கோங்க. Okay, I want you to forget my face. என்னுடைய முகத்தை நான் இப்பொழுது மறக்க விரும்புகிறேன். I know I'm very good looking. நான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகானவன் தான் எனக்கு தெரியும். Oh, that's okay, that's fine. அதெல்லாம் பரவாயில்லை. Please delete my face from your storage. ஆனால் என்னுடைய முகத்தை உங்களுடைய அந்த ஞாபகத்திலிருந்து அப்படியே அழித்து விடுங்கள். Delete it from your brain. உங்களுடைய மூளையிலிருந்து அழித்து விடுங்கள். Open your eyes. உங்களுடைய கண்ணை திறந்து பாருங்க. Were you able to do that? உங்களால் செய்ய முடிஞ்சா? No. செய்ய முடியல. Is that because I am smart? நான் ரொம்ப புத்திசாலினாலயா? No. இல்லை. This brain is like a super computer. இந்த பிரெயின் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை போன்றது. It has a problem. அதற்கு ஒரு பிரச்சனை உண்டு. No delete button. அதுல delete பட்டன் கிடையாது. So whatever goes in will be stored there. It cannot be deleted. ஆகவே இந்த மூளைக்குள்ள எது போனாலும் அதை delete பண்ண முடியாது. அது அப்படியே பதிந்து விடும். Which means we should be very careful as to what is going inside. ஆகவே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்ன விஷயங்கள் உள்ளே போகிறது என்று. 2 questions. 2 கேள்விகள். Is that fine or filth?
அது நல்ல விஷயமா அல்லது கெட்ட விஷயமா? Is it good or bad? அது நல்ல விஷயமா இல்ல தீய விஷயமா? Moral, immoral? அது ஒழுக்கமுடையதா ஒழுக்கம் இல்லாததா? Ethical, unethical? அது அது கண்ணியம் உள்ளதா ஒழுக்கம் இல்லாததா? Worldly or godly? அது உலக பிரகாரமானதா Useful தெய்வீகமானதா? or useless? பயனுள்ளதா பயனற்றதா? Before seeing, I should decide it. நான் அதை பார்ப்பதற்கு முன்பாகவே முடிவெடுக்க வேண்டும். After it goes, you cannot delete it. உள்ளே போயிருச்சுன்னா அதுக்கப்புறமாக நம்மளால அழிக்க முடியாது. So media is like like saliva in our mouth. இந்த சமூக வலைதளம் என்பது நம்முடைய வாயிலே இருக்கக்கூடிய அந்த உமிழ்நீர் போன்றது. உமிழ்நீரா? உமிழ்நீர். எச்சில் அல்லது உமிழ்நீர். எச்சில் is when it comes out. இல்லையா? அப்படிதானே? Say like that also. Okay, let me ask you. Is saliva good or bad? உமிழ்நீர் நல்லதா கெட்டதா? நல்லதா. யாருடையது? நல்லது? Whose is good? யாருடையது நல்லது? Your saliva is good for you. உங்களுடைய உமிழ்நீர் உங்களுக்கு நல்லது. Okay? சரியா? What happens to saliva when it comes out of your mouth? உங்களுடைய வாய்க்கு வெளியில அந்த உமிழ்நீர் வந்தா அப்புறம் என்ன நடக்கும்? Think about getting up early in the morning, you have a guest knocking at the door. You are taking away your porway and you are coming out. This side there is something, here there is something. Would you like to present yourself like that? நீங்க காலையில எஞ்ச உடனே வீட்ல யாராவது வந்து கதவை தட்டுறாங்க, உடனே கதவை திறக்க வர்றீங்க, அப்ப வாயில ஒரு பக்கம் ஒரு சைடு இன்னொரு பக்கம் இன்னொரு சைடு அப்படியே ஒளிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்கிறதுக்கு? I thought you said saliva is good, isn't it? நீங்க சலைவா நல்லதுன்னு தானே சொன்னீங்க உமிழ்நீர். Yeah? But now you are saying no, I don't want to show that. ஆனால் இப்ப சொல்றீங்க இல்ல நான் அதை காண்பிக்க விரும்பவில்லை. If your saliva comes outside of your mouth to your skin or body or anywhere, it becomes etchil. பாருங்கள், உங்களுடைய அந்த உமிழ்நீர் உங்களுடைய வாய்க்கு வெளியிலேயோ அல்லது உங்களுடைய முகத்திலேயோ உடம்பிலேயோ அது வெளியிலே வந்து காணப்படுமானால் அது பார்ப்பதற்கு அருவருப்பாக மாறிவிடுகிறது. That means saliva has an area to work. That's it. அதனுடைய அர்த்தம் அந்த உமிழ்நீர் இருக்க வேண்டியது ஒரு எல்கை உண்டு. Now that's what we need to have the approach to media. அப்படித்தான் நாம் இந்த சமூக வலைதளத்தை பார்க்க வேண்டும். Is it good or bad? அது நல்லதா கெட்டதா? It can be good, it can be bad. அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். So we need to have a control or discernment. ஆனால் நமக்கு அதன் மேல் ஒரு கட்டுப்பாடும் ஒரு பகுத்தறிதலும் இருக்க வேண்டும். We will be doing a test in a few minutes. நான் ஒரு சில நிமிடத்திலே ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். Because many of us are addicted to mobile phone. பாருங்கள், நம்மில் अनेகர் நம்முடைய மொபைல் போனுக்கு அடிமையாக இருக்கிறோம். Okay, free all your hands. அவங்களுடைய கையெல்லாம் ஃப்ரீயா வச்சுக்கோங்க. Okay? சரியா? If the answer is yes, fold like this, okay? If it is no, you don't have to do anything. உங்களுடைய பதில் ஆம் என்று இருந்தால் உங்களுடைய விரலை நீங்க எப்படி மடக்கிக் கொள்ளுங்க. If I'll say something, okay. If the answer is yes, fold your finger. If two, yes, fold your finger. Okay? கேள்வி ஒவ்வொன்றா நாங்க கேட்டுட்டு வருவோம். உங்களுடைய பதில் ஆமாக இருந்தால் நீங்கள் ஒரு விரலை நீங்க மூடிக்கொள்ள வேண்டும். அப்படியே ஒவ்வொன்றா writing you can write yes whatever. அல்லது நீங்க எழுதினா கூட எஸ் ன்னு நீங்க எழுதிட்டு இருக்கலாம். Number 1 question. முதலாவது கேள்வி. Are you spending more time on your cell or smartphone than you should? நீங்கள் பயன்படுத்த வேண்டியதற்கும் அதிகமான நேரத்தை உங்களுடைய செல்போன் அல்லது ஸ்மார்ட் போனோட நீங்கள் நேரம் செலவிடுகிறீர்களா? Be truthful to yourself, okay? உங்களுக்கு நீங்களே உண்மையாக நீங்கள் பதிலை சொல்ல வேண்டும். Don't cheat yourself. உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். I know we cheat ourselves sometimes, isn't it? நாம் சில நேரத்தில் நாம ஏமாத்திக்கிறோம் இல்லையா? We keep like 15 minutes our clock ahead of time. நாம் நம்முடைய வீட்ல உள்ள வாட்ச்ல 15 நிமிஷம் நம்ம முன்னாடி நம்ம கூட்டி வச்சுக்கிறோம் நேரத்தை. We know it is 15 minutes, ஆனா நமக்கே தெரியும் அது 15 நிமிஷம் கூடுதலாக வேகமாக ஓடிட்டு இருக்குன்னு. And we are cheating ourselves. நாம ஏமாத்திக்கிற விஷயம். Don't cheat yourself, okay? அப்படி நீங்க ஏமாத்த வேண்டாம். Okay, second question. இரண்டாவது கேள்வி. Have you found yourself wasting time because you are looking at your phone? எப்பொழுதுதான் நீங்கள் போன் பயன்படுத்துகிறதுனாலே உங்களுடைய நேரம் வீணாகிறது என்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? If it is yes, fold your finger. அப்படி ஆம் என்றால் உங்களுடைய விரலை நீங்க Have you forgotten some essential things because you are using your phone? உங்களுடைய போனை பயன்படுத்துகிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை ஏதாவது நீங்கள் இதுவரை மறந்திருக்கிறீங்களா? I prefer texting, commenting and emailing to talking in person. நான் ஒரு நபரோடு நேரடியாக பேசுவதை காட்டிலும் நான் டெக்ஸ்ட் பண்றதும் அல்லது மெசேஜ் அனுப்புறது கமெண்ட் போடுறது தான் எனக்கு ஈஸியா இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? Have you been using a cell or smartphone recently?
that you were not allowed earlier, but now you are given full freedom. இப்போதான் சமீபமாக சில நாட்களோ அல்லது மாதங்களோ உங்களுக்கு போன் கையில கிடைச்சிருக்கு, இதற்கு முன்பாக உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று யாராவது Earlier you have to sneak into your dad's or mom's phone, but now you have your own. இதற்கு முன்பாக உங்களுடைய அப்பாவோ அம்மாவுடைய போனை தான் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. Sixth இப்போ question, உங்களுக்கு are ஒரு you phone thinking கிடைச்சிருக்கா? that spending too much time on your phone is not good? You have a guilty conscience, oh, I am using it more. உங்களுக்கு இப்பொழுது ஆறாவது கேள்வி, உங்களுக்கு அதிகமாக நீங்கள் போன்ல நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்கே வந்திருக்கா? Do you keep your phone turned on under your pillow or within the reach when it rings? நீங்க எப்போதாவது படுத்திருக்கும் போது உங்களுடைய தலானி பக்கத்துலயோ தலானிக்கு கீழேயோ அல்லது நீங்கள் கை நீட்டி எடுக்கும் தூரத்திலே வச்சுட்டு தான் நீங்க தூங்குகிறீங்களா? Do you see every text you receive day and night and reply immediately? நீங்க எப்பொழுதாவது காலையோ நைட்டோ எப்போ உங்களுக்கு மெசேஜ் வந்தா உடனடியாகவே ரிப்ளை பண்ணக்கூடிய பழக்கம் உண்டா? Do you keep checking or answering WhatsApp, Facebook, Insta on your phone while driving or doing some other important thing? நீங்க வண்டி ஓட்டும் போதோ அல்லது முக்கியமான வேலைகளை செய்யும் போது கூட வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்ல வரக்கூடிய அப்டேட்டை உடனடியாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் உடையவரா நீங்கள்? Like you have your study notes here, you are doing assignment, but phone is right here. நீங்க படிச்சிட்டு அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கும்போது எங்க ஃபோன் வரும்போது உடனடியாக அதை போய் செக் பண்றீங்களா? Does your phone use seem to distract you from other skills? மற்ற திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான விஷயத்திலிருந்து உங்களை திசை மாற்றக்கூடிய விஷயமாக ஃபோன் மாறி இருக்கிறதா? Do you worry if your phone is broken or accidentally left at home or in your car? உங்களுடைய ஃபோனுக்கு ஏதாவது உடஞ்சிச்சோ அல்லது நீங்கள் உங்களுக்கு தெரியாம வீட்லயோ அல்லது கார்லயோ விட்டுட்டு வந்துட்டா உங்களுக்கு அது கவலையா மாறிடுதா? Some people go to toilet, they will be there for 15 minutes, 20 minutes. சிலர் டாய்லெட்டுக்குள்ள போய் 15 நிமிஷம் 20 நிமிஷம் இருப்பாங்க. Because they are watching something or reading something or they are listening to something. அவர்கள் காரணம் அவர்கள் எதையோ பார்த்துக்கிட்டோ அல்லது கேட்டுக்கிட்டோ எதையோ வாசிச்சுக்கிட்டோ அவர்கள் இருப்பார்கள். Now we parents are smart. நம்ம இப்ப பெற்றோர்லாம் ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டோம். If kids are not coming out, we will turn off the Wi-Fi. பிள்ளைங்க எல்லாம் பாத்ரூம்ல இருந்து வெளியில வரலன்னா வைஃபை ஆஃப் பண்ணிடுறோம். 12th question. இப்ப 12வது கேள்வி. Do you look at your phone while eating? நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட போனை பார்த்துட்டு இருக்கீங்களா? Do you feel the urge to check your phone when the notification beeps? அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வந்த உடனேயே போனை பார்த்துறணும்ன்ற ஒரு ஏக்கம் ஒரு ஆர்வம் உங்களுக்குள் வருகிறதா? Do you check your phone even though you know there is nothing new? ஒன்னும் வரலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஏதாவது வந்திருக்குமான்னு சும்மா பார்க்கக்கூடிய பழக்கம் Do your parents, for you it is parents, do your parents constantly criticize you for using your phone too much? உங்களுடைய பெற்றோர்களோ அல்லது மற்றவர்களோ நீங்க ரொம்ப ஃபோன் யூஸ் பண்றீங்கன்னு உங்களை யாராவது சொல்லி இருக்காங்களா? Is there anybody with all 10 fingers like this? எல்லா 10 விரலுமே மூடிடுச்சா? யாருக்காவது இருக்கீங்களா? I asked you 15 questions. 15 கேள்வி இதுவரைக்கும் நான் கேட்டிருக்கேன். Let us look at the score. இப்போ நம்முடைய ஸ்கோரை பார்க்கலாம். If it is only 1 or 2 fingers folded, நீங்கள் ஒரு விரலோ 2 விரலை மட்டும் நீங்க மடக்கி இருந்தீங்கன்னா you have no problem. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். 3 to 4, 3 முதல் 4 you are developing little bit of interest. ஒரு சில ஆர்வம் இப்பதான் உங்களுக்கு வளர ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். 5 to 7, 5 முதல் 7, mobile addiction is started. உங்களுடைய ஃபோன் அடிக்ஷன் இப்போ ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். And from 8 onwards you have a serious mobile phone addiction. 8க்கு மேல இருக்கிறவங்களுக்கு மிக சீரியஸான மொபைல் ஃபோன் அடிக்ஷன் இருக்கு. Now that's where we need to discipline ourselves. இந்த விஷயத்தினால தான் நம்மை நாமே ஒழுங்குபடுத்திக் கொள்வது அவசியம். Whatever be the media that you are using, நீங்கள் எப்பேற்பட்ட சமூக வலைதளங்கள் பயன்படுத்தினாலும் you should be able to use it wisely. நீங்கள் அதை ஞானமாக பயன்படுத்த வேண்டும். I'm not here to say don't use. இங்கே நீங்க யாரும் பயன்படுத்தவே கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை. With knife you can cut vegetable, you can kill a person. நீங்கள் ஒரு கத்தியை வைத்து நீங்கள் காய்கறியும் வெட்டலாம், ஒரு நபரையும் கொலை செய்யலாம். So it depends on how you use it. ஆகவே நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்து அமைகிறது. Before I go to the warnings, let me talk about the benefits. நான் இதை குறித்த எச்சரிப்புக்கு சொல்வதற்கு முன்பாக இதனுடைய பயனை சொல்ல விரும்புகிறேன். Social media is faster than any other media. இந்த சமூக வலைதளம் மற்ற எந்த ஊடகங்களை காட்டிலும் மிக வேகமானது. Helps in your learning.
அது நீங்கள் You கற்றுக்கொள்கிறதற்கு can make உதவுகிறது. new friends. நீங்கள் புதிய நண்பர்களை உருவாக்கிக் You can கொள்ளலாம். get new jobs. நீங்கள் புதிய வேலையை You get கண்டுபிடிக்கலாம். information. உங்களுக்கு தகவல் பெற்றுக்கொள்ளலாம். You know what happened in Nepal, right? நேபாளில் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? The Gen Z used social media and there was a great revolution. இந்த ஜென்சிகள் அவர்கள் சமூக வலைதளத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார்கள். And same thing is happening in other countries. அதே விஷயங்கள் மற்ற நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. That means young generation can use social media to bring in development and changes. இதனுடைய அர்த்தம் இளம் தலைமுறையினர் இதை பயன்படுத்தி புதிய மாற்றங்களை சமூகத்திலே கொண்டு வர முடியும். And you feel secured because you are connected with people. நீங்கள் மற்றவர்களோடு கூட தொடர்பிலே இருக்கிறதுனாலே நீங்கள் பாதுகாப்பாக உணர்கிறீர்கள். And social media is a great platform for evangelism. நீங்கள் இந்த சமூக வலைதளம் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கான ஒரு நல்ல ஒரு தளமாக நமக்கு உதவுகிறது. During COVID, கோவிட் நாட்களின் போது I did a video நான் ஒரு வீடியோ எடுத்தேன். with a false tooth. ஃபால்ஸ் ட்ரூத், அதாவது பொய்யான சத்தியம் என்று சொல்லி, false tooth. பொய்யான பல் என்று சொல்லி, பல் செட் என்று சொல்லி நான் எடுத்தேன். And you know how much views? எத்தனை வியூ அதுக்கு வந்துச்சு தெரியுமா? 25 lakhs views. 25 லட்சம் வியூக்கள் வந்தது. It was a gospel content. அதிலே சுவிசேஷம் சொல்லப்பட்டிருந்தது. So it is a very powerful tool. பாருங்கள், இது ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கருவி. You can influence the other people with inspirational thoughts, with gospel content. நீங்கள் சுவிசேஷத்தை அறிவித்தோ அல்லது உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயங்களையோ நீங்கள் அதிலே போட்டு அநேகரை நீங்கள் உற்சாகப்படுத்தலாம். You always say, oh, there is dirty content. நீங்கள் எப்பொழுதுமே நாம் சொல்லுதுண்டு, ஓ அதிலே மோசமான தகவல்கள் There is so much இருக்கிறது. of filth in the media. இந்த சமூக வலைதளத்திலே அதிக மோசமான காரியங்கள் தான் இருக்கிறது என்று. There are obscene pictures in the media. ஆபாசமான படக்காட்சிகள் இந்த ஊடகத்திலே இருக்கிறது என்று சொல்லலாம். There are porn related materials in the media. இந்த ஊடகத்திலே அநேக பார்க்க கூடாத விஷயங்கள் இருக்குது என்று நாம் சொல்ல முடியும். You can keep talking and blaming what is coming on social media. இப்படி இந்த சமூக வலைதளம் மூலமாக வரக்கூடிய தகவலை நாம் தொடர்ந்து குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கலாம். Guys, I want to give you a great idea this morning. ஆனால் இங்கே கவனியுங்கள், இந்த காலை நேரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு யோசனை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். You come up with creative content. நீங்கள் மிக ஆக்கப்பூர்வமான தகவலோடு கூட நீங்கள் அதை உபயோகப்படுத்துங்கள். Something that will encourage people. அதாவது மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய Build up our society. இங்க சமூகத்தை கட்டி எழுப்பக்கூடிய Something that promotes gospel. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய விதத்தில், Something that glorifies Christ. நம்முடைய கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும் விதத்தில் You can talk about Christian values. நீங்கள் கிறிஸ்தவ ஒழுக்கங்களை குறித்து நீங்கள் பேசலாம். Christian world view. நீங்க கிறிஸ்தவனுடைய உலக பார்வையை குறித்து பேசலாம். About strong families. ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை எப்படி கட்டமைப்பது, Spiritual children. ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், Sober young people. ஒரு நல்ல புத்திசாலியான இளம் தலைமுறை, Reel against drugs. இந்த போதைப் பொருட்களுக்கு எதிரான ஒரு ரீல்கள், Reels against LGBT movement. இந்த LGBT மூவ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கத்திற்கு எதிரான ரீல்கள். See, we have the truth, we are not publicizing it. பாருங்கள், நம்மிடத்திலே தான் சத்தியம் உண்டு, ஆனால் அதை நாம் பிரபலமாக்குகிறதில்லை. So instead of saying that, oh, social media, ban it, everything is bad, everything is evil, instead of saying that, use the same space for what? For pushing the gospel. பாருங்கள், சமூக வலைதளம் என்றாலே மோசமானது என்று சொல்லி அதை ஒதுக்கி வைப்பதற்கு பதிலாக அதே தளத்தை நாம் ஆண்டவருடைய காரியங்களுக்காக, நாம் சுவிசேஷ விஷயங்களுக்காக பயன்படுத்த முடியும். How many of you know how to act? உங்களுக்கு எத்தனை பேருக்கு நடிக்க தெரியும்? Nobody? யாருக்கும் தெரியாதா? No? We are all good actors. நம்ம எல்லாம் நல்ல நடிகர்கள் தானே. When we go to church, we act, no, really well. நம்ம சபைக்கு போனா நல்லா நடிக்கிறோம்ல? Yes? ஆமாவா இல்லையா? Very nice kids. நல்ல பிள்ளைகளை Reading the scripture. ஓ அப்படியே வேதத்தை Singing. வாசித்து, ஓ பாடிக்கிட்டு, Closing our eyes. ஓ நம்முடைய கண்களை மூடிக்கொண்டு. When people look at, people will feel that we are spiritual, right? ஓ ஆட்கள் நம்மளை பார்க்கும்போதே ஓ நம்ம ஆவிக்குரியவர்கள் என்று அவர்கள் உணர்வார்கள். But we know in the depth of our heart we are wicked people. ஆனால் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நமக்கு தெரியும் நாம் எல்லாம் எவ்வளவு மோசமானவர்கள் என்று. We also know how to act in front of our parents, in front of our brothers and sisters, in front of people. ஆனால் நம்ம எல்லாருக்கும் மற்றவர்களுக்கு முன்பாக, பெற்றோருக்கு முன்பாக, மற்ற ஜனங்களுக்கு முன்பாக எப்படி நடிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியும். I'm saying take your ability of acting
for a right purpose. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட அந்த நடிக்கும் திறமையை சரியான நோக்கத்திற்காக எடுத்து பயன்படுத்துங்கள். If you know how to speak, use that ability. உங்களால் பேசுகிறதற்கு தெரியும் என்றால் அந்த திறமையை நீங்கள் If you have பயன்படுத்துங்கள். the ability to write story, use that ability. நீங்கள் கதை எழுதக்கூடிய உங்களுக்கு திறமை இருந்தால் அதை பயன்படுத்துங்கள். You have ability of crafting and coloring, use that ability. நீங்கள் நன்கு வரையக்கூடியவர்களாக இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்துங்கள். If you have the ability of drawing pictures, use that ability. நீங்கள் நன்கு ஓவியம் வரையக்கூடியவர்களானால் அதை நீங்கள் பயன்படுத்துங்கள். If you know how to do animation, do it. நீங்கள் அனிமேஷன் எப்படி செய்வது என்று உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் அதை செய்யுங்கள். If you know how to give voice over, do it. நீங்கள் எப்படி உங்களுக்கு குரல் வளம் கொடுக்க முடியும் என்று யோசித்தால் நீங்கள் அதை செய்யுங்கள். My friends, fill the world with God's goodness and gospel. என் நண்பர்களே, நீங்கள் ஆண்டவருடைய நன்மையினாலும் நல்ல விஷயங்களினாலும் இந்த உலகத்தை நிரப்புங்கள். Never say no to social media, but use it for godly purpose. ஒருபோதும் சமூக வலைதளத்திற்கு மாட்டேன் என்று சொல்லாமல் கர்த்தருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துங்கள். What are the disadvantages? இதனால் என்னென்ன தீமைகள்? It affects your health. நம்முடைய ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. You know, some parents give mobile phone to their children when they are feeding the children. சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆகாரம் ஊட்டும் போது கூட போனை கையிலே கொடுத்து விடுகிறார்கள். Earlier parks used to be full of kids, but nobody is there now. முன்பெல்லாம் இந்த பார்க்குகளிலே முழுவதுமாக பிள்ளைகள் நிரம்பி இருப்பார்கள். இப்பொழுதெல்லாம் ஒருத்தரும் இல்லை. I think in 2050 2050வது ஆண்டு வரும்போது all the children will be born like this. எல்லா பிள்ளைங்களும் இப்படி தான் பிறப்பாங்க. பிறக்கும்போது இப்படி இருப்பாங்க நான் நினைக்கிறேன். Because that's how everybody is. பாருங்க, காரணம் எல்லாரும் இப்ப இப்படி தான் இருக்காங்க. I have seen a lot of youngsters, riding their bike. அநேக வாலிபர்கள் அவர்கள் பைக் ஓட்டும் போது Keep the mobile here. மொபைல் இங்க வச்சுட்டு This is how they are riding. இப்படி தான் அவங்க வண்டி ஓட்டுறாங்க. It has health problem. இதனால் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு Eye பாதிப்பு, problem. கண் பிரச்சனை, Excess fat. அதிகப்படியான உடல் பருமன், And it affects your studies. நம்முடைய படிப்பை பாதிக்கிறது. It affects your behavior. உங்களுடைய நடவடிக்கைகளை பாதிக்கிறது. Your vocabulary will be what you see on the screen. உங்களுடைய பேச்சு வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதை பொறுத்து தான் மாறும். Your body language will be what you follow. நீங்கள் உடல் பாவனை எல்லாம் நீங்கள் எதை பின்பற்றுகிறீர்களோ அதை பொறுத்து மாறும். Your attitude will be what you follow on the screen. உங்களுடைய மனப்பான்மை எல்லாம் நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதை பொறுத்து மாறும். And you will be in an unreal world. நீங்கள் ஒரு மாயையான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். Don't worry, Paul, I'll update this on your Facebook profile. பால், நீ கவலைப்படாத, இது உன்னுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல நான் அப்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. I'm imagining if Jesus was living in the social media era, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சோஷியல் மீடியா காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால், as soon as he rose again, அவர் உயிர்த்தெழுந்த உடனேயே all people will come with a smartphone. எல்லாரும் தங்களுடைய ஸ்மார்ட் போனை வச்சுட்டு அங்க வந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். All will become bloggers, isn't it? எல்லாரும் ஒரு பிளாகர்களாக மாறி இருப்பாங்க. My name is Peter, I am actually standing at the sepulchre. This is Sunday morning at 5 o'clock and the sun is not come yet. Hey, look at here, boys, guys, Jesus is out. இப்படியாக அவர்கள் பிளாக் எடுத்துக்கொண்டு வீடியோ எல்லாம் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். It is so much part of our life. நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பங்காகவே இது மாறிவிட்டது. It affects your family. நம்முடைய குடும்பத்தை பாதிக்கிறது. There are a lot of illegal relationships that many married people, both men and women. அநேக திருமணமானவர்களுக்கு இடையே, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே திருமணத்திற்கு வெளியே உள்ள உறவானது அது துவங்க ஆரம்பித்து விட்டது. Outside the wedlock they build relationships, unhealthy relationships. திருமணத்திற்கு வெளியிலே அவர்கள் ஆரோக்கியம் அல்லாத மற்ற உறவுகளை இப்பொழுது நாடி தேடுகிறார்கள். And it becomes an addiction for you, and any addiction is bad. அதற்கு அப்புறமாக அது ஒரு அடிமைத்தனமாக மாறுகிறது. எந்த ஒரு அடிமைத்தனமும் அது மோசமானதுதான். Sometimes you may be taken to in the new psychological disorder they have something known as, if you miss your gadget you will have anxiety disorder. இப்பொழுது புதிதாக ஒரு மனோரீதியான பிரச்சனை வந்திருக்கிறது. அது என்னவென்றால், உங்களுடைய அந்த கேட்ஜெட், அந்த போனையோ அல்லது டேபையோ நீங்கள் விட்டு வந்து விட்டால் உங்களுக்கு ஒரு விதமான படபடப்பு வந்து விடுகிறது. Because you are watching violence, காரணம் நீங்கள் மோசமான காரியங்களை sexually explicit content, நீங்கள் பாலியல் ரீதியான மோசமான விஷயங்களை கவனிக்கிறீர்கள். drug and alcohol, அதே போல போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. body image, உங்களுடைய
நம்முடைய சரீரத்தினுடைய அந்த அந்த அடையாளம் மாறுகிறது. And stereotype means men should be like this, women should be like this. அதற்கு அப்புறமாக ஆண்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், பெண்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு விதமான அழுத்தம் நமக்குள் I வருகிறது. said it affects your health, your studies, your behavior, and it affects your family, and it addicts you. நான் இதெல்லாம் தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். இது நம்முடைய ஆரோக்கியத்தையும், நம்முடைய படிப்பையும், நம்முடைய நடவடிக்கைகளையும், நம்முடைய குடும்பத்தையும் கடைசியிலே நம்மை அடிமைத்தனத்திற்கு உள்ளாக்குகிறது. And of course, there are also threats like morphing, hacking, loss of money, spam mail, cyber crime. அதே போல பலவிதமான அச்சுறுத்தல் இதை பயன்படுத்தும் போது நமக்கு இருக்கிறது. காரணம், நம்மை உருமாற்றி வேறொருவராக காட்டக்கூடிய விஷயங்கள், ஹேக்கிங் மற்றும் பணத்தை துளைத்து போடுவது, இப்படிப்பட்ட பல தீங்குகள் இதன் மூலமாக நடக்கிறது. It affects your body. நம்முடைய சரீரத்தை பாதிக்கிறது. And you will eat lot of junk foods. நீங்கள் ஏராளமான ஜங்க் உணவுகளை நீங்கள் உண்ண It ஆரம்பிப்பீர்கள். robs your time and you will not be a good steward of time that is given by God. இது உங்களுடைய நேரத்தை எல்லாம் திருடிவிடும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நேரத்தை சரியாக கையாள முடியாமல் நீங்கள் தவிப்பீர்கள். And media will tell you what to believe. நீங்கள் எதை நம்ப வேண்டும் என்ற விஷயத்தை உங்களுடைய ஊடகம் தான் உங்களுக்கு தெரிவிக்கும். You know, there are 7 sins that is universally accepted. பாருங்கள், இந்த உலகம் அனைத்திலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட பாவங்கள் என்று இந்த 7 விஷயங்கள் That is known இருக்கிறது. as deadly sins. அதாவது இது மரணத்திற்கு ஏதுவான பாவம் என்று அறியப்பட்டிருக்கிறது. First one is envy. முதலாவது பொறாமை. And where do you find envy more? யாராவது அதிகமாக பொறாமைப்படுகிறவர்கள் உண்டா? On Facebook. ஃபேஸ்புக்கில் நம்ம பார்த்தா தெரியும். You update with your new dress, new car, new house, new food, new place that you visit. You are showing off. And other people who are saying, I can't do that. That fellow is doing it. நீங்க உங்களுடைய வாங்கக்கூடிய புது சட்டை, செருப்பு, உங்களுடைய கார், நீங்க போகக்கூடிய புது இடங்கள், அதெல்லாம் ஃபேஸ்புக்ல போட்டுக்கிட்டு இருக்கீங்க. மற்றவங்க அதை பார்க்கும்போது அவர்கள் பொறாமை அடைவார்கள். Next one is laziness. அடுத்தபடியாக சோம்பேறித்தனம். Netflix is the best place. நெட்ஃபிளிக்ஸ் தான் சரியான இடம் அதுக்கு. Next one is pride. அடுத்து பெருமை. Instagram. அது இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. You post and boost yourself constantly. நீங்க போஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க உங்களை தொடர்ச்சியாக நீங்கள் பெருமையாக காட்டிக்கொள்வதற்கு. And if you want to get angry, உங்களுக்கு ஏதாவது கோபப்படணும்னா, you want to spew all the evil that you want, நீங்கள் என்னவெல்லாம் உங்களுக்கு தீமையான விஷயங்களை கொட்டி தீக்கணும்னா, Twitter is the best place. ட்விட்டர் தான் சரியான ஒரு இடம். I'm angry with everybody. ஓ, எல்லாரும் மேல எனக்கு கோவமா இருக்கு. I hate church. எனக்கு சபை நான் பிடிக்கல. I hate evangelists. எனக்கு ஊழியர்கள் என்றால் I hate that brother. அந்த சகோதரன் எனக்கு I பிடிக்கவில்லை. hate this sister. இந்த சகோதரி பிடிக்கவில்லை எனக்கு. So I spew out all the evil that I want on social media. ஆகவே நான் கொட்டி தீர்க்க விரும்பக்கூடிய எல்லா தீமையான விஷயங்களையும் இந்த சமூக ஊடகத்திலே நான் செய்து முடிக்கிறேன். Several years ago, if you travel in train, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாகலாம் நீங்கள் ட்ரெயின்ல நீங்கள் பிரயாணம் பண்ண வேண்டுமானால், if you go to the train toilet, நீங்கள் அந்த ட்ரெயின் டாய்லெட்டுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா, people write all the filthy things. அந்த மோசமான காரியங்களை ஆட்கள் எழுதி வைத்திருப்பார்கள். Now train toilets are very clean. இப்பொழுது ட்ரெயின் டாய்லெட்ஸ் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு. All those filthy people have migrated to social media. அந்த மோசமானவங்க எல்லாம் இப்ப சோஷியல் மீடியாவுக்கு வந்துட்டாங்க. And even some of the so-called Christians, கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களும் கூட, in the pretext of prayer points, they are, they're spewing their venom on social media. அவர்கள் ஜெப குறிப்புகளை சொல்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய வன்மத்தை அல்லது அந்த கோபத்தை கொட்டி தீர்க்கிறார்கள். They are saying all the bad things about other people. அவர்கள் மற்ற எல்லாரை குறித்த தவறான காரியங்களை சொல்கிறார்கள். Gossip about other people. மற்றவர்களை குறித்த அந்த புறங்கூறுதல் நடக்கிறது. Church politics. சபை அரசியலை பற்றி What happens to evangelist? ஓ, அந்த ஊழியருக்கு என்ன நடந்துச்சு? What happened to that family, this family? ஓ, அந்த குடும்பத்துக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சு? This girl ran away with a Hindu boy. ஓ, இந்த பெண் அந்த இந்து பையனை கூட்டி கொண்டு ஓடி விட்டாள். This boy is found in that bar. ஓ, இந்த பையனை நான் அங்க பார்ல பார்த்தேன். This evangelist took money. ஓ, இந்த ஊழியர் பணத்தை எடுத்துக்கிட்டாரு. And they are kind of, tearing off and roasting everybody. அவர்கள் எல்லாரையும் அப்படியே கிழித்து எரிகிறார்கள். And they call it ministry. அதுக்கு அப்புறம் போய் ஊழியம் செய்கிறார்கள். I can give my mobile phone to anybody here. இந்த இடத்துல இருக்கக்கூடிய யார்ட்டனாலும் ஏன் மொபைல் போனை நான் கொடுக்க ரெடி. I am challenging you, you will not find me in any WhatsApp group
that is sharing gossip of anybody else in the world. இந்த உலகத்திலே எந்த ஒரு நபரோடும் அங்கே அவர்களை பற்றி குறை கூறக்கூடிய எந்த வாட்ஸ்அப் குரூப்லையும் நீங்கள் என்னுடைய நம்பரை பார்க்க முடியாது. I will not be part of it. நான் அதனுடைய பங்காக இருக்க மாட்டேன். I'm going to give you a homework. நான் உங்களுக்கு ஒரு வீட்டு பாடம் கொடுக்க போறேன். Go back to your evangelist உங்களுடைய ஊழியர்ட்ட போய் and ask them, அவங்கட்ட கேளுங்க, are you part of any WhatsApp group where gossip is being spread, enjoyed and commended? எங்கே எந்த இடத்துலாவது எங்கெல்லாம் புறங்கூறுதல் மற்றவங்களை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் பரப்பப்படுகிறதோ அல்லது அது கலிகூறப்படுகிறதோ அந்த இடத்துல நீங்க ஒரு அந்த குரூப்ல நீங்க இருக்கீங்களான்னு கேட்டு பாருங்க. Uncle, please get out of that group. அங்கிள் தயவு செஞ்சு அந்த குரூப்ல இருந்து வெளியே வந்துருங்க. If you are scared to say, refer to my name. அப்படி நீங்க சொல்ல பயமா இருந்தா நீங்க ஏன் பேரை சொல்லுங்க. Your brain is not for receiving someone else's filth, my friend. Your brain is not a waste basket. பாருங்கள், உங்களுடைய மூளையானது மற்றவர்களுடைய குப்பையை வாங்கி கொள்ளக்கூடிய குப்பை தொட்டி அல்ல நண்பர்களே. Why should I listen to someone else's dirty story? My mind is not for that. மற்றவர்களுடைய அழுக்கான கதையை நான் ஏன் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும்? என்னுடைய மூளையானது They are dumping their waste in your brain, my friend. அவர்களுடைய குப்பை எல்லாம் உங்களுடைய மூளையில வந்து கொட்டுகிறார்கள் And when you keep hearing bad things about somebody, நீங்கள் மற்றவர்களை குறித்த மோசமான காரியங்களையே எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருந்தால் your perspective about that person is depending on what someone else said about that person. உங்களுடைய பார்வை அந்த நபரை குறித்து மற்றவர்கள் சொல்கிறதை பொறுத்து தான் இருக்கும். It is so sad that even children of God or even evangelists, servants of God are full time involved in this kind of ministry. தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியர்களும் अनेक கர்த்தருடைய நபர்களும் கூட இப்படிப்பட்ட காரியங்களிலே தான் தங்களுடைய நேரத்தை செலவழித்து ஈடுபடுகிறார்கள். It is not for building up. இது கட்டி எழுப்பக்கூடிய விஷயம் அல்ல. It is not for spiritual purpose. அது ஆவிக்குரிய நோக்கத்திற்காகவும் அல்ல. It is not for spreading the gospel. அது சுவிசேஷத்தை பிரபலப்படுத்துவதற்காக அல்ல. To tarnish somebody. அது யாராவது ஒருவருடைய to belittle somebody. அவர்களை கீழே தாழ்த்துவதற்கும். to put somebody else down. யாராவது கீழே அவர்களை தள்ளி விடுவதற்கும். and to tarnish their testimony. அந்த அவருடைய சாட்சியை சீர்குலைப்பதற்கும். That is not a godly purpose. அது தேவனுடைய நோக்கம் அதுவல்ல. So people use WhatsApp and Twitter, Snapchat, Instagram all for this kind of evil purpose. WhatsApp, Twitter, Instagram இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் ஜனங்கள் இப்படிப்பட்ட தீய நோக்கத்திற்காக பயன்படுத்துகிறார்கள். There is a social media known as Yelp. It is for gluttony. It's all about food. அங்கே Yelp என்று சொல்லக்கூடிய ஒரு வலைதளம் இருக்கிறது. அது எல்லாம் அது உணவை பற்றியது. And Snapchat is for what? Snapchat எதுக்கு பயன்படுத்துறாங்க? For your fleshly desires. உங்களுடைய மாம்ச ரீதியான இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு. And in LinkedIn, it is for their greed. LinkedIn அவருடைய பொருள் ஆசை அல்லது பேராசைக்கு. All the sins are coming. இந்த எல்லா பாவங்களும் வருகிறது இந்த இப்படிப்பட்ட சமூக வலைதளம் வழியாக. What should a Christian do? ஆனால் ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்ய வேண்டும்? Maybe we should ask this question, WWJP. இந்த கேள்வியை நாம் இப்படி கேட்க வேண்டும், WWJP. What is that? அப்படின்னா என்ன அர்த்தம்? What would Jesus post? If I were Jesus, will I post this? இயேசு யுவாக இருந்தால், நான் இயேசுவாக இருந்தால் நான் எதை போஸ்ட் பண்ணுவேன்? Jesus said, you are from this world but not of the world. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள் ஆனால் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. Technology is good. இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் நல்லதுதான். But we should do for a good purpose. ஆனால் அதை நல்ல நோக்கங்களுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். It is not sinful for Christian to engage in social media, but we should be aware of its dangers. ஆகவே ஒரு கிறிஸ்தவன் இந்த சமூக வலைதளத்தை பயன்படுத்துவது என்பது தவறல்ல, ஆனால் அதனுடைய ஆபத்துகளை உணர்ந்தவனாக இருக்க வேண்டும். I want to tell you one word, one catch word. நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். That is, அது என்னவென்றால் discernment. பகுத்து அறிதல். Discernment. பகுத்தறிதல். Whatever you see or read, நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அல்லது வாசித்தாலும், is it godly? அது தெய்வீகமானதா? Is it biblical? அது வேதத்தின்படியானதா? Is it building me up? அது என்னை கட்டி உருவாக்குகிறதற்கு ஏதுவானதா? Is it useful for me? அது எனக்கு பயனுள்ளதா? Then we should be part of it. அப்படியானால் அதிலே நாம் ஈடுபடலாம். We should be aware of how the Satan is taking capture of the social. பாருங்கள், பிசாசானவன் இந்த சமூக வலைதளத்தை எப்படி அவன் பிடித்து கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் பாருங்கள். Again, look at the word web. பாருங்கள், வெப் என்கிற வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். What is web? வெப் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? Who uses web? யார் அந்த வெப்பை வலையை பயன்படுத்துவது? Spider. Web is for what?
for catching prey. சிலந்தி பூச்சி தான் அது மற்ற பூச்சிகளை அது பிடிப்பதற்காக பயன்படுத்தும் வலை. Satan has a big web. அங்கே பிசாசானவன் ஒரு பெரிய வலையை விரித்திருக்கிறான். He is looking for prey. அவன் யார் விழுவார் என்று யோசித்துக் But it's கொண்டிருக்கிறான். a great space for us godly people. ஆனால் விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு பெரிய தலமாக இது இருக்கிறது. We have to explore the possibility and fill with God's gospel. நாம் அதிலே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கண்டறிந்து அதை சுவிசேஷத்தால் நிரப்ப வேண்டும். I pray that this discussion will help us to think seriously about our mobile use, social media use, or net time, so that we will also be great managers of time that God has given to us. நாம் பேசிக்கொண்டிருந்த இந்த எல்லா விஷயங்களும் நாம் இன்னும் எப்படியாக நம்முடைய போனையும் இந்த சமூக வலைதளத்தையும் நம்முடைய நேரத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று யோசிப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இவை எல்லாவற்றையும் சுவிசேஷ நோக்கத்திற்காக நாம் பயன்படுத்த May பழக the வேண்டும். Spirit of God make us great stewards. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நம்மை நல்ல உக்கிரானக்காரர்களாக மாற்றுவாராக. Amen. ஆமென்.